வெல்கம் டு டெக் சென்ஸ் சிட்டி அண்ட் இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம இனிமேல் வந்து ப்ராப்பராக வந்து அப்லோட் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லாம் தினசரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ண அந்த அளவுக்கு எந்த ஒரு வரவேற்பு இல்லை எனக்கு. ஸோ அதனால் வந்து அதோட விட்டுட்டேன். ஸோ இனிமேல் கேட்டதுனால வந்து இனிமேல் கண்டினியூவாக பண்ணலாம். பட் இந்த விஷயத்தை உங்கள் நம்பக்குள்ளே ஷேர் பண்ணி அதிக சப்போர்ட் கொடுத்தா தான் இது போன்ற பல வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த மட்டும் இது வந்து ரயில்வே எக்ஸாமுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் தான் ஃபஸ்ட்டாக நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய விஷயம். ஏன்னா ஜென்ரல் நாலேஜ் விஷயம் தான் வந்து இப்போ எல்லா எக்ஸாம்லேருந்து கேட்குறாங்க. ஸோ நீங்கள் படிக்கிறீங்களா கூட ஜென்ரல் நாலேஜ் உனக்கு என்ன பொது அறிவு இருக்குது, என்ன கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நீ தெரிஞ்சிருக்கேன் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள், உங்கள் நம்ப கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைய நாளோட என்னென்ன சிறந்த டே, மேலும் இன்னும் வரலாற்று சிறப்பு மிக்க நாளாக இன்றைக்கி என்ன நாள் கருதப்படுகிறது, இது எல்லாத்தையுமே நீங்கள் அந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட டெக் சென்ஸ் சிட்டி சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வீடியோக்குள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போகிற வீடியோஸ் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல் பண்ண மறக்காம கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்கள் மொபைலுக்கு வரும். இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்கலாம். சரி, இதை வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா தினமும் வந்து இதை நம்ம ப்ராப்பராக காலையில் வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம். ஏன்னா எக்ஸாம் வரதுக்குள்ளே இல்லை லேட்டஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இது இந்த மந்த் அப்புறம் நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே கவர் பண்ணால் ஸோ ரீசெண்டாக கொஸ்டின்ஸ் கேட்கறது கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதை வந்து கண்டினியூஸாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்றைய வரலாற்று நிகழ்வுகள் 26/4/2018. ஸோ இன்றைக்கி என்ன தினம் அப்படின்னா உலக அறிவுசார் சொத்துரிமை தினம். இன்றைக்கி என்ன தினம் அப்படின்னா 26/4/2018. இன்றைக்கி வந்து உலக அறிவுசார் சொத்துரிமை தினம். ஓகே, இந்த உலக அறிவுசார் சொத்துரிமை தினம் வந்து ஏப்ரல் 26 2001 முதல் கொண்டாடப்படுகிறது. மேலும் 1970 இதே நாளில் அறிவுசார் சொத்துரிமை அமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்த தினம் மக்களின் அன்றாட வாழ்வியல் அறிவுசார் சொத்துரிமையின் பங்கு பற்றிய மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், உலகளாவிய ரீதியில் கண்டுபிடிப்பாளர்கள், கலைஞர்கள் மற்றும் ஓவியர்கள் சமூகத்திற்கு அளிக்கும் பங்களிப்புகளை கௌரவிக்கும் கொண்டாடப்படுகிறது இந்த உலக அறிவுசார் சொத்துரிமை தினம் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ராமானுஜம். ஸோ கனிமேதாவியர் ராமானுஜம், அவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்று வந்து இவருடைய 98வது நினைவு தினம். ஸோ கனிமேதை சீனிவாச ராமானுஜம் அவருடைய இன்றைக்கி 98வது நினைவு தினம். ஸோ அவரை பற்றின ஒரு டீட்டெயிலான விஷயங்களை வந்து பார்க்கலாம். ஸோ இந்தியா கனிமேதை சீனிவாச ராமானுஜம் 1887 டிசம்பர் 22 தமிழ்நாட்டில் உள்ள ஈரோடு மாவட்டத்தில் பிறந்தார். இவருடைய பிறந்த நாள் தேசிய கணித தினமாக இந்தியாவில் கொண்டாடுவோம். இவருடைய பிறந்தநாள் தான் நம்ம தேசிய கணித தினமாக கொண்டாடுறோம், இந்த கனிமேதை சீனிவாச ராமானுஜம். ஸோ இவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். இவருடைய வாழ்வில் வந்து சினாப்சிஸ் ஆஃப் எலமெண்ட்ரி ஆஃப் ரிசல்ட் இன் பியூர் அண்ட் அப்ளைடு மேத்தமேட்டிக்ஸ் ஸோ என்ற புத்தகம் வந்து இவருக்கு வந்து ஒரு திருப்புமுனை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இந்த புத்தகமே வந்து இவருடைய கணிதத்தில் இருந்து ஆர்வத்தை வந்து அதிகப்படுத்தியிருக்கு. ஸோ இந்த சினாப்சிஸ் ஆஃப் எலமெண்ட்ரி ரிசல்ட் இன் பியூர் அண்ட் அப்ளைடு மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிற புக்கு தான் வந்து இவருடைய வாழ்க்கையில் வந்து ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தியிருக்கு. இவர் தன்னுடைய 12வது வயதிலிருந்து லோனி எழுதின முக்கோணவியல், அதாவது ட்ரிக்னோமெட்ரி என்ற பாடப்புத்தகத்தை வந்து கல்லூரியில் இளங்கலை வகுப்பில் படித்து கொண்டிருந்த தன் பக்கத்து வீட்டு மாணவனிடமிருந்து கடன் வாங்கி படிக்கத் தொடங்கினார். அப்பாட புத்தகத்தை வந்து ஒரே வாசிப்பில் முடித்ததோடு மட்டுமல்லாமல் அதில் இருந்த எல்லா கணக்குகளையும் தானே வந்து போட்டு பார்த்துருக்காரு இவர். ஸோ பக்கத்து வீட்டு பையன்கிட்ட புக்கு வாங்கி படித்து இன்றைக்கி ஒரு கனிமேதை பட்டம் வாங்கியிருக்காரு. ஸோ இன்னும் பார்க்கலாம். இவர் வந்து மனதிலும் கையிலும் இது எல்லாம் வந்து விந்தை சதுரங்கள் என்னென்ன வந்து அவரெல்லாம் எல்லா மேக்ஸ்லாம் போட்டு பார்த்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்பின்னம், அப்புறம் பகா எண்களும் கலப்பு எண்களும், அப்புறம் பார்த்திங்கன்னா எண் பிரிவினைகள், அப்புறம் நீள்வட்ட தொகையீடுகள், ஸோ மிகப்பெருக்க தொடை, இது எல்லாம் வந்து இவரோட உயர்தர கணித பொருட்களும் ஆகும். ஓகேவா. அடுத்தது பார்க்கலாம். ராமானுஜம் வந்து ஆய்வுகளில் அவர் மேற்கொண்ட ஆய்வுலேருந்து என்னென்ன கம்ப்ளீட் பண்ணிடுறாரு அப்படின்னா தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் தியரி ஆஃப் நம்பர்ஸ், அப்புறம் டெஃபினிட் இன்டகரல்ஸ், அப்புறம் தியரி ஆஃப் பார்ட்டிஷன்ஸ், அப்புறம் எலிப்டிக் ஃபங்க்ஷன்ஸ் அண்டு கண்டினியூடு ஃப்ராக்ஷன்ஸ் என்னும் நிலைப்பாடு மிகச்சிறந்த வேலையாக கருதப்படுகிறது. 1914 ஆண்டுக்கும் 1918 இடைப்பட்ட காலகட்டத்தில் இவர் 3000க்கும் அதிகமான புது கணித தோற்றங்களை கண்டுபிடித்த உண்மைகள் வந்து இன்றும் இயற்பியல் துறை முதல் மின்தொடர்பு பொறியியல் துறை வரை பல துறை உயர்மட்டங்களில் அடிப்படையாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இவர் வந்து 1914 ஆண்டுக்கும் 1918 இடைப்பட்ட காலத்தில் வந்து இவர் 3000க்கும் அதிகமான புது கணித தோற்றங்களை கண்டுபிடித்திருக்காரு. இந்த உண்மை வந்து இன்றும் இயற்பியல் துறை மற்றும் மின்தொடர்பு பொறியியல் துறை வரை பல துறை உயர்மட்டங்களில் அடிப்படையாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னாலும் இந்த பிடிஎஃப் நம்ம கூட ஷேர் பண்ணலாம். இல்லை வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் எதில் வேணால் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் படிக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும், அண்ட் தெரிஞ்சுக்கிறதும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் அடுத்து பார்க்கலாம். இன்றைக்கி உலகத்தை வியக்க செய்த ஒப்பற்ற பெரும் கனி மேதாவியாக திகழ்ந்த இவர் 1920 மறைந்தார். இவர் எப்போ கடைசியாக டை ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
உலகத்தை வியக்கச் செய்த ஒப்பற்ற பெரும் கனிமேதையாக திகழ்ந்த இவர் 1920ஆம் ஆண்டு வந்து இறந்திருக்காரு. அடுத்து இன்றைய நாளோட முக்கிய நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 1564ஆம் ஆண்டு ஏப்ரல் 26ஆம் தேதி காலத்தால் அழியாமல் நிற்கும் ரோமியோ ஜூலியட்டை படைத்த வில்லியம் ஷேக்ஸ்பியர் லண்டனுக்கு அருகில் பிறந்தார். ஸோ அதாவது வந்து 1564ஆம் ஆண்டு ஏப்ரல் 26ஆம் தேதி வந்து காலத்தால் அழியாமல் நிற்கும் ரோமியோ ஜூலியட்டை படைத்த வில்லியம் ஷேக்ஸ்பியர் லண்டனுக்கு அருகில் பிறந்தார். இன்றைக்கி தான் வந்து பிறந்திருக்காரு, இந்த டேட்லாம் பிறந்திருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 1907ஆம் ஆண்டு ஏப்ரல் 26ஆம் தேதி தமிழர்கள் மனோன்மணியம் பெ. சுந்தரம் பிள்ளை இன்றைக்கி தான் மறைஞ்சிருக்காரு. ஸோ உங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். பெ. சுந்தரம் பிள்ளை மறைந்த அவரை பற்றி உங்களுக்கு மனோன்மணியம் பெ. சுந்தரம் வந்து அவர் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ 1897 அண்ட் ஏப்ரல் 26 அன்றைக்கி தான் வந்து அவர் இறந்திருக்காரு. ஸோ அதான் வந்து இந்த நாளுடைய சிறப்பு விஷயங்கள். அண்ட் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் செய்திகள்லாம் பார்த்துருப்பீங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாமா வேணாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பொலிட்டிக்கல் இல்லைனா எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம பார்ப்போம். அண்டு இந்த வீடியோ உங்கள் நம்பக்குள்ளே ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் இந்த வீடியோ வந்து மனசார ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் லைக் பண்ணுங்கள். மறக்காம டெக்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ண பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க. ரயில்வே இதற்கான பல வீடியோஸ் நம்ம போட்டுருக்கோம். இதற்கு நம்ம போட்ட வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். ஐ பட்டன் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஸ்க்ரீனில் பார்க்குற வீடியோஸ் நீங்கள் கிளிக் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டெக் சென்சிட்டி.